வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துருக்கிறது டிஎன்டி டெவலப்பர். நான் உங்கள் யுவராஜ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பைத்தான் பாட் இன்ஸ்டாகிராமுக்கு பைத்தான் பாட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பர்டிகுலர் டேகை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும். அதாவது நீங்கள் வெளியில் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபாலோவர்ஸ் எப்படி கெயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஆடு பாருங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணாமல் ஜஸ்ட் பைத்தான் ஸ்கிரிப்ட் மட்டுமே வச்சு ஆக்டிவ் யூசர்ஸ் எப்படி நம்ம கெயின் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு லைப்ரரி ஒன்று வேணும். அது என்ன அப்படின்னாக்கா, நம்ம இன்ஸ்டாபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு பிப் இன்ஸ்டால் அப்படின்னு போட்டு இன்ஸ்டாபை அப்படின்னு சொல்லி போடுங்க. போட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுச்சு. ஸோ நீங்கள் எதுவே இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா, ஓகே, எனக்கு அப்கிரேடேஷன் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரி தான் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, சேவ் பண்ணிடுங்க. நான் இதை இன்ஸ்டா பாட் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். மறக்காமல் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .pyன்னு போடுங்க. போட்டுட்டு கீழே பிளெயின் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு இங்கே பைத்தான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா .py ஃபைல் க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ண லைப்ரரியை இம்போர்ட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாபையிலேருந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இன்ஸ்டாபை அப்படிங்கிறது தான் வேணும். ஸோ இதை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன வேரியபிள்னா யூஸ் பண்ணலாம். நான் சும்மா செஷன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாபையில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இங்கே உங்களோட யூசர் நேமும் உங்கள் பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க. நான் கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் நேரத்தில். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு session.login கொடுத்தோம் அப்படின்னா செஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பி நம்ம செஷனை எண்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் சேவ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ யூசர் ஐடி என்ன கொடுக்குறேன், யூசர் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா TNT_developer அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேமு. பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா, பாஸ்வேர்டு நான் pass.py அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கேன். அதனால் பாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் இருந்து pass.password அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இங்கே தான் என்னோடய பாஸ்வேர்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி நான் TNT டெவலப்பர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்க மாதிரி டேரெக்டாக நீங்கள் டபுள் கோட்ஸில் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா, மெயின் நம்மளுக்கு இதை ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் வேணும். ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எப்படி க்ரோம்லேயோ இல்லை மற்ற ப்ரௌசர்லேயோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா போடுறேன். நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல பாஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட் கீவேர்டு, அதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இப்போ இன்ஸ்டாபைலேருந்து இன்ஸ்டாபை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே நான் இது பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு PY ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் என்னோடய பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எங்கே அப்படின்னா பாஸ்வேர்டுங்கிற வேரியபிளில். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே நான் TNT டெவலப்பர்னு கொடுத்துருக்க மாதிரி நீங்களும் டபுள் கோட்ஸ்குள்ளே உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இந்த கோடை ரன் பண்ணுவோம். session.login உங்களோட செஷன் லாகின் பண்ணி கொடுத்துரும். session.end லாகின் ஆனதுக்கப்புறமேட்டு எண்ட் பண்ணிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, என்னோடய செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல ஒர்க் ஸ்பேஸ் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் ஆனோன்னே பாருங்கள், சைடில் எனக்கு இது ஃபயர்ஃபாக்ஸும் லான்ச் ஆகிடுச்சு. ஃபயர்ஃபாக்ஸ் லான்ச் ஆகிட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக பாட்டே என்ன பண்ணோம் அப்படின்னா லாகின் பண்ணிடும். லாகின் இது அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இங்கே பாருங்கள், லாகின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு லாகின் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் அதுவாகவே டிஃபால்ட்டாக ஃபில் பண்ணுது. நான் என் மவுஸ் கர்சர் ஃபுல்லாகவே நான் இங்கே டெர்மினல் மேலே தான் இருக்குது.
ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், உங்களோட கம்ப்ளீட் லாக் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கேயே தெரியும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து சேவ் லாகின் டீட்டெயில்ஸ் வந்து நாட் நவ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோட ப்ராக்ரஸ் வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கு. தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் இப்போ 2 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த 2 ஃபாலோவர்ஸுமே எப்படி வந்தாங்க அப்படின்னா இந்த மெத்தட் மூலமாக தான் வந்தாங்க. ஸோ பாருங்கள், இது எனக்கு வந்து செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதாவது ஃபாலோவிங் எத்தனை பேர் ஸ்டார்ட் ஆகுமோ இருந்தது, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்றத காமிச்சிட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது எப்படி வந்து இந்த பாட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறது, அதாவது எப்படி வந்து நீங்களும் ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணுறது அப்படிங்கிறதான். இது வந்து ஆக்டிவ் ஃபாலோவர்ஸு. ஸோ இதில் வந்து சும்மா பாட்டு பேருக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செஷன் லாகின் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செட் ரிலேஷன்ஷிப் பவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் பவுண்ட் என்ன அப்படின்னாக்கா வந்து எனேபிள்டில் வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபாலோவர்ஸ் வந்து 200 இருக்க மாதிரி பாரு அப்படின்றோம். அதாவது இதுவே பிக் பண்ணுற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே, அதாவது அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃபாலோவர்ஸ் 200 இருக்க மாதிரி பிக் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கோடில் வந்து ரிலேஷன்ஷிப் பவுண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபாலோ பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும். நான் ஃபாலோ பண்ணணுமா வேணாமா, நீ வந்து என் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அவங்களும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவாங்க, யார் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பார்ப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து 100 கொடுக்க போகிறோம். கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணிடு அப்படின்னு. ஸோ இப்போது செஷன் வந்து இதுதான் நம்மளோட மெயின் பார்ட்டு. என்ன அப்படின்னா லைக் பை டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம போட போகிறோம். லைக் பை டேக்ஸ் அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளட்டரு, அதுக்கப்புறம் ஜாங்கோ கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நான் 2 மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை வேணால் கமா கொடுத்தா மட்டும் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். லாஸ்ட்டில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா அமௌண்ட், இங்கே கவுண்ட்டு கொடுக்கணும். கவுண்ட் வந்து எத்தனை கொடுக்க போகிறோம் அப்படின்னா 3ன்னு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படி செஷனை இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி, அதாவது நீ எல்லாத்தையுமே லைக் பண்ணாத, இந்த மாதிரி விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிடு, டு நாட் லைக் தீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னா அதுவும் இதே மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கலாம். நான் வந்து என்னென்ன வந்து லைக் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து மீம்ஸ் வேணாம், மீம்ஸும் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற டேக்குள்ளே இருக்க எதுவுமே எனக்கு ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்பி இந்த பாட்டை ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணி இந்த பாட்டே உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கையும் பண்ண போது. ஸோ இங்கே பாருங்கள், ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேட்டு என்ன அதுவே ரீசைஸ் ஆயிடுச்சு. ரீசைஸ் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோ லாகின் ஆகும். ஆட்டோ லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் 1 by 1 நடந்துகிட்டே வரும். அதாவது டேக்ஸை வச்சுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 12 போஸ்ட் கிட்ட எடுத்து உங்களை லைக்கிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பப்படி கவுண்ட்டு, மேக்ஸிமம் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எரர் வந்திருக்கு. அமௌண்ட்டு தான். இதை நான் அப்ளை பண்ணுறேன், திரும்பி ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ அநேகமாக பர்மிஷன் டினைடு அப்படின்ற ஒரு எரர் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் செஷன் வந்து கில் பண்ணணும். கில் பண்ணிவிட்டு நம்மளோட டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு இப்போ வந்து ஒரு செஷனில் வந்து உங்களுக்கு எரர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தான் அதை கில் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஜியோகாக் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஏதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திரும்பி ரன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு ரன் ஆகாது, திரும்பி எரர் தான் வரும். மெயின் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னா ஆக்சுவலாகவே லைக் பண்ணி தான் வராங்க. பட் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா போஸ்ட்டே போடாமல் ஜஸ்ட் லைக் தட் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு சும்மா ஃபாலோவர்ஸ் பேருக்கு தான் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும்.
பட் திரும்பியுமே நீங்கள் அந்த பாட்டை யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண பார்த்து ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பாட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஒரு டைம் லேப்ஸாக போடுறேன். ஸோ பாட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடியே நான் கம்ப்ளீட்டாக இந்த பாட்டை ரன் பண்ண விட்ட அவுட்புட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நான் அதை 12 மணிக்கு ரன் பண்ணியிருக்கேன். 12 மணி அரவுண்ட் 2 ஹவர்ஸ் கிட்ட எடுத்துருக்கு. ஸோ இந்த பாட்டை ரன் பண்ணப்போ நான் என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எப்போ இருந்துச்சு அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபார் 0, போஸ்ட் 0, அதுக்கப்புறமேட்டு ஃபாலோவர்ஸ் 0, ஃபாலோவிங் 0, எல்லாமே 0 இருந்துச்சு. இதை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 32 இமேஜஸ் வந்து நான் லைக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 23 யூசர்ஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு ஃபாலோவர் நான் கெயின் பண்ணியிருக்கேன். இப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து போச்சு. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா டிப் ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல கமா போட்டுட்டு லாஸ்ட்டில் ஹெட்லெஸ் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஹெட்லெஸ் _ப்ரௌசர் போட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ப்ரௌசர் தனியாக ஒரு GUI அது மாதிரிலாம் ஆக்குப்பை பண்ணாமல் பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு ரன் ஆகும். ஏன்னா இங்கே பாருங்கள், நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் யூ கேன் சி இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயுமே உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸோட ஆக்டிவிட்டியே இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டாஸ்க் மேனேஜர்லேயும் பாருங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்து நான் என்ன போடணும் அப்படிங்கிறத வந்து அடுத்து என்ன வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், அங்கேயும் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TNT டெவலப்பர். நான் உங்கள் யுவராஜ்.